friends, welcome back to my channel. நாம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். நவராத்திரி ஸ்பெஷல் நிவேதியமா தான் அது பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாம வீட்ல எந்த ஃபெஸ்டிவல் இல்ல டக்குனு ஒரு விருந்தாளி எல்லாம் வந்துருச்சுனால நாம இந்த ஸ்வீட் செஞ்சிரலாம். அது இல்லாம இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அரசாணிக்காய் வச்சு தான் நான் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த அரசாணிக்காய்ங்கிறதே பிடிக்காது. அவங்களுக்கு நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க டக்குன்னு அதை சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்போவே சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டெசர்ட்டாக கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஒரு ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து சேரும். நீங்கள் லைக் பண்ணுவோ இல்லை கமெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி செய்யும்போது மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி இனியும் எனக்கு நிறைய வீடியோஸ் செய்கிறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். அதனால உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஹெல்த்தியான நம்மளோட ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு துண்டு அரசாணிக்காய் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் முத்துன அரசாணிக்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பிஞ்சு நீங்கள் எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதையே நாம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி அது அங்கே உரமே இருக்கட்டும். ஜவ்வரிசி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வைங்களேன், அதை எடுத்திருக்கேன். இதே நாம் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற வச்சிட்டோம்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம கடாயிலே போட்டுடலாம். இதை ஊற வைக்கல, அதனால் குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துட்டோம். அது அங்கே உரமாக இருக்கட்டும். நம்ம அடுப்பு பற்ற வச்சு வேறு கடாயை வச்சு ஒரு பவுல் அளவுக்கு நான் ஜாங்கிரி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு 1.5 பவுல் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 அப்படி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். இதையும் நம்ம அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நிறைய தூசியெல்லாம் இருக்கும், அதனால் அரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம அந்த அரிச்சிருக்கிற நம்ம ஜாங்கிரி சிரப்பு இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனாலும் ஸ்வீட்டு நல்லா தான் இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இது ஏலக்காய் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கோசரம் ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னு நாம் வீட்டில் ஸ்வீட்டு டெசர்ட்டாக செய்கிறீங்கன்னா ஏலக்காய் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம அரசாணிக்காய் இருக்கும் இல்லையா, அதையே இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அந்த ஜாங்கிரி சிரப்பிலேயே அது வேகட்டும். இது அரசாணிக்காய் பார்த்திங்கன்னா தண்ணி கண்டென்ட் இருக்கிற ஒரு இது தான். அதனால் அந்த தண்ணியெல்லாம் அதுலேருந்தே வந்து அரசாணிக்காய் டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் எல்லாம் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற நம்ம ஜவ்வரிசி நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியும் கூட சேர்த்தும்போது அது நம்ம சாப்பிட்ற டைமில் கிடைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றக்கு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலைன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பவுமே நம்ம ஒரே டைப்பாக நம்ம செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ணி நம்ம செஞ்சிட்டோம்னா அது சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். வரவங்களுக்கும் தெரியாது நம்ம இதில் தான் செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. இந்த ஸ்வீட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரசாணிக்காயில் தான் செஞ்சோங்கிறது அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட அரசாணிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொன்றும் அங்கங்கே கடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஜவ்வரிசியெல்லாம் அதுக்குள்ளே எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த ஜாங்கிரியிலே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அவில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அவில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் அவிழ் சேர்த்தும் கூட கொஞ்சம் கூட கட்டியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாமிக்கு நைவேத்தியம் தானே அப்படின்னு சொல்லி தான் நான் அவிழ் சேர்த்துருக்கேன். இந்த அவிலையும் சேர்த்து அதுக்கான அவிழ் கடைசியாக தான் சேர்த்தணும். அவிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஸ்வீட்டு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம அந்த பிஞ்சு சால்ட்டு சேர்த்தணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அண்டிப்பருப்பு, கேஷ்யூ, முந்திரியெல்லாம் நம்ம நெய்யிலே ஃப்ரை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அதை கிடைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஏறி வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் அரசாணிக்காய் பிடிக்காம இருக்கிற டைமில் இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த அரசாணிக்கானே அவங்களுக்கு தெரியாது. ஹெல்த்தியும் கூட, கேஷ்யூ, முந்திரி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குமே, அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரியும் கூட கிடையாது, அந்த அளவுக்கு எம்மையாக இருக்கும். ஸ்வீட்டெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். டாடா, பாய்.